வேட்டையாட வேண்டும். வேட்டையாட வாரி வேட்டையாட வாரி வேட்டையாட வாரி வேட்டையாட வாரி வேட்டையாட வாரி யாரை சிங்கப்படி உடன் வேட்டையாட வேட்டையாட வாரி வேட்டையாட வாரி வேட்டையாட வாரி வேட்டையாட வாரி. குடிமக்களே வேகமாக வாங்க. மகாராஜா என்னாச்சு? இதுக்கு மேல எங்களால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. ஏன்? கல்லில் முள்ளில் வேட்டையாட எங்களுக்கு ரொம்ப களைப்பாய் போச்சு. இது வரைக்கும் முன்ன பின்ன நாங்க வேட்டையாடுறது கிடையாது. அதனால நாங்க இப்ப தண்ணி அடிச்சாகணும். தண்ணி அடிச்சாதான் எங்களுக்கு சுற்றுல் போறோம். தண்ணி அடிச்சாலுமா? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே மகாராஜா. தண்ணி அதிகமா இருக்கு, அதனால தண்ணி நடக்கவே முடியும். பச்சை தண்ணி கேட்கிறீங்களா? இந்த கானகத்திலே வறட்சியா இருக்கிறது, எங்க பார்த்தாலும் தண்ணீரே இல்லை. நான் என்ன செய்வது? சரி, 3 திசை வேட்டையாடி விட்டோம். இருப்பது ஒரே ஒரு திசை. அந்த ஒரு திசை சென்று வேட்டையாடி விட்டு நாட்டுக்கு செல்லலாமே. எங்களால வரவே முடியாது. முடியாதா? முடியாது என்றால் நீங்க நாட்டுக்கு போங்க. அந்த ஒரு திசை சென்று வேட்டையாடி விட்டு வர போங்க போங்க போங்க. சரி, அந்த ஒரு திசை சென்று வேட்டையாடலாம். வருகின்றேன். மாகிய குழவர் செய்த மனித மண்பாண்டை ஓடிடா. எலும்பும் சதையும் இறுக்கி கட்டிய கூடடா. கூட்டை விட்டு ஆவி போனால் இந்த உலகில் வாழ்வதே வீணடா என்று பட்டிடத்தார் எழுதியிருக்கிறார். அப்பேற்பட்ட வார்த்தைக்கிழகு தாசி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து மிஸ் பீனா என்ற பெயர் பெற்று சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு கிராக்கி கிடைத்தாதான் சாப்பாட்டுக்கே வழி கிடைக்கும். இந்த ஊர்ல தெருவா தேடி பார்க்கிறேன், இது வரைக்கும் ஒரே ஒரு கிராக்கி கூட கிடைக்கல. என் தங்கச்சி மோகனா இருக்கா, அவளை பார்த்தா விளக்க முடியும். மோகனா
குடும்பம் நல்லா இருக்கீங்களா? என்னடா யாருன்னு பாக்குறீங்களா? நான் தான் தாசி மகன் சொல்லுவாங்க. தாசி குடும்பத்துல பிறந்து ஒரு நாளைக்கு ஒரு கிளைக்கு பார்க்கலன்னா எனக்கு தூக்கமே வராது. என்ன செய்யுது? நான் 6 மணிக்கெல்லாம் வந்து இந்த ஊர்ல வந்து ஒரு கிளைக்கு கூட பார்க்கவே இல்லை. சரி, என் அக்கா இருக்கா மிஸ் பீனா, அவளை போயிட்டு பார்க்கணும். அக்கா எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிற? உடம்புல பரவாயில்லையா? வேலை வேலைக்கு சாப்பிடுறியா இல்லையா? ஏன்டி இப்படி திரும்ப இழைச்சு போயிருக்கிறேன்? அடி போடி அக்கா, அதுக்கு முன்னால நம்ம வீட்டு தேடி கிராக்கி மேல கிராக்கி வந்துகிட்டு இருந்தது. எந்த பாவி கண்ணு மட்டும்தான் தெரியல. இப்ப ஒரு கிராக்கி கூட வரதே கிடையாது. ஏன்டி அந்த ஏக்கத்திலேயே சாப்பிடாத தூங்காது எழுச்சி போயிட்டு ஒரு கிராக்கிய பார்த்தோன்னா நல்லா மேக்கப் பண்ணிட்டு கோழி அமுக்குற மாதிரி அமுக்கணும். பஜார் மாடு லோ 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 லோன்னு ஊர் வளர்ச்சியே சுத்துறேன். அந்த மாதிரி சுத்துறாத்தானே கிராக்கி கூட கிடைக்கும். வீடு போன நல்ல சமைச்சா கிராக்கி ஓடி பிடிக்க போகுதா? அடி பாவிய இப்ப புக் பண்ணிச்சா பைசா கொடுத்த? என் கையில காசெல்லாம் இல்ல. சாக்லேட் இருக்குது வரியான்னு கூப்பிடுறாரு கையில. முடியுமா உன்னால? சாக்லேட் கொடுத்தா கூப்பிடுறா? இந்த வயசுல சாக்லேட் கொடுக்குறா அப்ப என்ன நான் கொடுத்துருப்போம் வயசுல. ஏய் போகல, இப்படி நம்ம நிலைமை போச்சுன்னா நம்ம வீட்டு அடுப்புல பூனை மட்டும் தான் தூக்கும். லேசில விடவே கூடாது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லத்தான் ஓட்டோட்டமா வெளிநாடு போயிருந்தாரு பத்தியே நம்முடைய டாபர் மாமா. அவர் வருவதாக போன் பண்ணாரு. அப்படியா? நான் போயிட்டு டாபர் மாமாவை பார்த்து பேசிட்டு வரேன். சரி, நீ போய் கிராக்கி அட்டர் பண்ணி அப்படியே